கோவை ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஜாரில் 10 வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 6 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இந்த மசாலாவெல்லாம் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன மீனை வச்சு வறுக்கிறோன்னா அயிலை மீன் தான் வாங்கியிருக்கோம். அரைச்ச பேஸ்ட்டை மீன் மேலே போட்டு எல்லாம் நல்லா தடவி உள்ளே வெளியிலலாம் எல்லாம் நல்லா தடவலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸும் போட்டுக்கலாம். அது போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா பெரட்டிட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சுட்டுக்கலாம். புழிஞ்சுட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்புறம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சுத்தமான தேங்காய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது மேலே ஊற வச்ச மீன் எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். நல்லா போட்டு இந்த கருவேப்பிலை வாசத்துக்கும் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கிறோம். அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கும் கருவேப்பிலை வாசத்துக்கும் மீன் வறுத்தா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போது இந்த பக்கம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போது தட்டுக்கு மாற்றிடலாம். இது ரச சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாப்பாட்டுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.